Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட சேனல் இயற்பியல் தமிழ்ல we are going to talk about potential energy between two point charges due to two point charges. ரெண்டு point charges வந்து பக்கத்துல வைக்கிறேன். இது ஒரு point charge, இது ஒரு point charge. ரெண்டும் பக்கத்துல க்ளோசரா வைக்கும்போது என்ன டெவலப் ஆக போகுது அப்படினு கேட்டிங்கனா ஒரு potential energy வந்து டெவலப் ஆக போகுது. ஒரு potential energy வந்து டெவலப் ஆக போகுது. So அத பத்தி we are going to study. வெறும் ரெண்டு சார்ஜ் மட்டும் இல்ல if there is n number of charges இருந்தா அப்ப எப்படி இருக்கும் potential energy அப்படின்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த சாப்டர் 1 ஓகே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். நீங்கள் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்கான லிங்க் இருக்கும். ஸோ யூ கேன் சூஸ் எனி வீடியோ எது உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பிகினிங்லேருந்து யூ வில் கெட் a very good understanding on electrostatics. இந்த சாப்டர்ஸ் வந்து நம்மளுக்கு நாட் ஜஸ்ட் ஃபார் நீட், சிபிஎஸ்சி, சமச்சீர், இட் வில் பி லைக் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் நீட்டு, ஜேஇ இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட், ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ we are going to study about potential energy. Potential energy due to two point charges. See, இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம டிரைவ் பண்ண போகிறது கிடையாது. we are going to directly I am going to state. அதாவது இது ஒரு சார்ஜ், let it be q1, இது வந்து இன்னொரு சார்ஜ், let it be q2. ஓகே, they are separated by a distance of r. ரெண்டு சார்ஜ்மே separated by a distance of r அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு potential energy when two charges are separated by a distance, by some distance r, then potential energy is developed between them. Developedனா என்ன அர்த்தம் உங்களுக்கு? உருவாகி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் கோ டு த ஃபார்முலா. U is equal to K Q1 Q2 by R square வருமா R வருமான்னு பார்த்தீங்கன்னா R வரும். ஓகே, where R is the distance between Q1 and Q2. ஓகே, இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே கேன்றது என்னது? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது நம்ம சில டேர்ம்ஸை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னன்றதை I will let you know. கேன்றது என்னது? கேன்றது என்னென்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னா, கேவோட வேல்யூ இஸ் வாட்? 1/4 pi epsilon naught. What is the value of 1 by epsilon naught ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும். What is that? 8.854 into 10 power of -12 இல்லையா? ஸோ திஸ் இஸ் epsilon naught ஓட வேல்யூ. அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து இதோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு 1/4 pi epsilon naught வேல்யூஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா what we will get is we will get around 9 into 10 to the power of 9 we will have. ஓகேவா? ரைட், ஓகே. ஸோ இப்போ 1/4 pi epsilon naught 9 into 10 power of 9 ரைட்டா? இப்போ இங்கே முக்கியமாக என்னென்னா, இந்த ப்ராப்ளம்ஸை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது you need to substitute Q substitute Q1 and Q2. Substitute Q1 and Q2 with the sign பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்றது நீங்கள் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போது if let it be like if Q1 and Q2 are positive,
Q1 and Q2 are பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? U is equal to K is a positive quantity. So Q1 and Q2 ரெண்டுமே பாசிட்டிவ்னா நம்மளுக்கு potential energy என்னவா இருக்கும்? ஏன்னா R is a positive value. So potential energy will be a positive one. Okay. இதே வந்து Q1 and Q2 நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு? U is ஏன்னா சரி அதாவது ரெண்டுமே நெகட்டிவ் இல்லை? see both negative or both positive அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது? potential energy நெகட்டிவ்னு வருது, பாசிட்டிவ்னு வருது. ஏன்னா ப்ராடக்ட் என்ன ஆகும்? Q1 into Q2 நம்மளுக்கு என்னது? greater than 0, கரெக்டா? ஆனால் if it is in the opposite way, Q1 positive, Q2 negative இருந்துச்சுன்னா Q1 is positive, Q2 is negative. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ப்ராடக்ட் Q1 into Q2 will be negative. In that case potential energy நம்மளுக்கு என்னவா இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். potential energy will be negative. ஸோ இதை நம்ம அப்சர்வேஷன் பண்ண முடியுது, ரைட்? சரி, இப்போ at infinity, at when R tends to infinity ன்றது என்னது? infinity means 1 by 0. okay, distance between them வந்து infinite distance இருந்துச்சுன்னா R tends to infinity னா என்னது? distance between Q1 and Q2 is very large. distance between Q1 and Q2 is very large இருக்கும்போது அப்போ என்ன ஆகும்? R infinity, U ஓட வேல்யூ என்ன ஆகும்? K Q1 Q2 by almost infinity-ன்றது 1 by 0. 1 by 0 substitute பண்ணிங்கன்னா என்ன இருக்கும்? 1 divided by 0. இந்த 0 மேலே போச்சுன்னா you will have what? Answer 0 by 1 ன்னு வரும். Then the potential energy will be 0. So potential energy when at infinity உங்களுக்கு potential energy என்னவா இருக்கு? potential energy is 0. So these points are very important to note, right? சரி, அடுத்து என்ன அப்படின்னா potential energy due to n charges. let's see. அதாவது electrostatic potential energy ன்னு சொல்லுவான், or potential energy. electrostatic potential energy due to n charges. இப்போ n charges ஓட potential energy கண்டுபிடிக்கணும். for example this is Q1 Q2, let it be Q3 ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 சார்ஜ் மட்டும் நான் காமிச்சிருக்கேன், ஒரு n சார்ஜஸ் இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் நம்ம எப்படி சொல்கிறது? இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் them R12 நான் கூப்பிட்றேன், இதுக்கு வந்து R13 அண்ட் இதுக்கு R23 அப்படின்னு கூப்பிட போகிறேன். ஸோ இப்போ என்னென்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி டியூ டு திஸ் 3 சார்ஜஸ் என்னவா வரும் அப்படின்னா ஒரு காம்பினேஷனையும் கரெக்டாக எழுதணும். பொட்டென்ஷியல் எனர்ஜி டியூ டு 1 2, பொட்டென்ஷியல் எனர்ஜி டியூ டு 2 3 அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி டியூ டு 1 3. அதாவது Q1 அண்ட் Q2 ஆல் ஏற்பட்ட பொட்டென்ஷியல் எனர்ஜி, Q2 Q3 ஆல் ஏற்பட்ட பொட்டென்ஷியல் எனர்ஜி, Q3 அண்ட் Q1 ஆல் ஏற்பட்ட பொட்டென்ஷியல் எனர்ஜி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். ஓகே, அப்படி சேர்த்தோன்னா என்ன வரும்? முக்கியமான பாயிண்ட் என்னது? இதில் நம்ம சைனை சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் ஜென்ரலாக Q1 Q2 Q3ன்னு போடுறேன், பட் சைனை நம்ம என்ன பண்ணணும்? ப்ராப்பராக ஐ நீட் டு சப்ஸ்டிடியூட். ஸோ என்ன வரும்? K Q1 Q2 by R12 Q3 by R13. So this is the potential energy due to n charges. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா substitute Q1 Q2 Q3 with sign. Okay, that is the point, right? So இதுதான் இதை வச்சு நம்ம சில ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம், ரைட்?
ஸோ இங்கே என்ன கொஷினில் கொடுத்துருக்கான் அப்படின்னா ஸோ என்ன கேட்டிருக்கான் நம்மளுக்கு find the electric potential energy of a system of charges. ஸோ நம்மளுக்கு வந்து potential energy என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ டயக்ராம் கொடுத்துட்டு இஸ் ஆஸ்கிங் potential energy. இங்கே கொஷினில் வந்து 3 பாயிண்டில் சார்ஜஸ் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. தேர் டோட்டலி 3 சார்ஜஸ் அட் தி வெர்டிசஸ். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? 3 சார்ஜ் இருக்குது. 3 சார்ஜ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து இஃப் ஐ கால் இட் Q1 Q2 இதை Q3 நான் கூப்பிட்றேன்னு வைங்க. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு இண்டிவிஜுவல் சார்ஜஸ் 1 2 1 3 2 3. பட் ஆனால் இந்த தடவை வந்து எல்லா சார்ஜஸுமே என்னது 15Q Q 8Q எல்லாமே பாசிட்டிவ். ஸோ எல்லா சார்ஜுக்குமே சைன் வந்து பாசிட்டிவ். ஸோ இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 5D 3D 4Dன்னு கொடுத்துருக்கான். லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எப்படி பண்ணுறது இது? K Q1 Q2 divided by R12. பட் Kயோட வேல்யூ Qயோட வேல்யூ என்னது 15Q, இது வந்து Q divided by என்னது distance between them is 3D. ஓகே, ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு? 15K Q square divided by 3D we will have. இதே மாதிரி நம்ம ஒருத்தருக்கும் கண்டுபிடிக்கணும். 2 3க்கு என்ன வரும்? 2 3. distance between them is 4D. ஸோ இதை நம்ம என்ன எழுதலாம்? K Q square divided by 4D. அதே மாதிரி என்ன வரும்? K 15Q 3Qக்கு என்ன வரும்? 8Q divided by distance between them is wait we made a mistake I think. 1Q 3D, இதுக்கு 4D, இதுக்கு 5D. கரெக்டு தான். ஸோ ஆன்சர் என்ன வருது? 15 into 8 divided by 5 K Q square divided by D. ரைட்டா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் KQ ஸ்கொயராக காமனாக எடுக்கலாமா? எடுத்தேன்னா ஐ வில் ஹவ் 15 2 8 by சே இது வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். ஸோ 2 இதுக்கு என்ன வரும்? 3 3 8s are என்னது 24. So we will have the answer. Okay, I think it is around 42. Yeah, நம்மளுக்கு 31Q square by KQ square by D அப்படின்னு ஆன்சர் வருது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ரைட், ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ 2 point charges Q1 and Q2 are fixed at position x is equal to 3 and x2 is equal to -3. A third point charge of mass 1 gram and charge Q3 -4 mu c are released from rest at y is equal to 4 meter. 4 மீட்டர் தள்ளி நான் வந்து என்னோட Q3 இருக்குது அப்படின்னு சொல்கிறான். Find the speed of it as it reaches its origin. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் என்னென்னா, இது ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். இதுலேருந்து நம்ம நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஐ ஹவ் சோசன் திஸ் ப்ராப்ளம். ஸோ இப்போ Q1 and Q2 எந்த பொசிஷனில் இருக்குது? Q1 at +3 மீட்டர், Q2 at -3 மீட்டர். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் அட் ஃபிக்ஸட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட்னா என்ன அர்த்தம்? ஃபிக்ஸட்னா அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கான். இப்போ ஃபிக்ஸட்னா அது ஒன்றால் மூவ் பண்ண முடியாது. பட் ஆனால் சார்ஜ் 3 இருக்கு இல்லையா, இட் இஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் ரெஸ்ட். ஸோ இனிஷியலாக வந்து Q3யை வந்து ரெஸ்ட்லேருந்து விடுறான். அது எங்கே போய் ரீச் பண்ணுதான்? ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் ஆஸ் இட் ரீச்சஸ் த ஆரிஜின். ஆரிஜின்றது என்னது? இந்த இடத்துல பாயிண்ட் O. இப்போ பேசிக்காக இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பெருசாக அவன் டிஸ்கிரைப் பண்ணல, பட் அதை நம்ம வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். திஸ் இஸ் Q2
and this is q1. okay, this is q3. இப்போ இனிஷியலாக நம்ம இதை என்ன பண்ணுறோம், ரெஸ்ட்லேருந்து விடுறோமா. இப்போ this is the center, this is -3, x is equal to -3 meter and x is equal to +3 meter. okay, they are separated by a distance of 6. அதில் நம்மளுக்கு டவுட் இல்லை, 6 meters தள்ளி இருக்குது. ஓகே, ஏன்னா இது -3 to இது வந்து நம்மளோட ஆரிஜின். இப்போ இங்கே என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து there will be some Coulomb force will be acting between them. q2க்கும் q3க்கும் நடுவில் என்ன இருக்குன்னா, there is a line joining between them. ஓகேவா, இது ரெண்டு see q3 is a positive, q3 is see இந்த ரெண்டு சார்ஜுமே பாசிட்டிவ். இதுக்கு வந்து 2 mu c, இதுக்கும் என்னது 2 mu c. ஆனால் இந்த q3ன்றது என்னது ஒரு நெகட்டிவ் சார்ஜ், கரெக்டாக. இப்போ என்னென்னா q3 is been attracted, ஏன்னா they are positive, so they are attracted towards along the line joining between them. இதுவும் force Fனா இதுவும் force F, ஏன்னா distance between them என்னது. see இந்த distance, see this distance is what 4 meter. இந்த distance, இந்த distance வந்து ஈக்குவலாக இருக்கும், ஏன்னா இது 3 இதுவும் 3யா, லென்த்தில் சொல்கிறேன். இது லென்த் 3, this is 4, இதுவும் லென்த் 3, this is 4. இப்போ என்னென்னா the force F will be equal, it is same, magnitude of force வந்து சேம். இப்போ அதனால் end of the net force எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா, we can predict that the net force will be in the vertically downward direction, along y axisலேயே இருக்கும், vertically அப்படியே கீழே இறங்கி வரும். ஸோ இந்த மேலே இருக்க இந்த சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் வில் பி ஸ்லோலி கம்மிங் டவுன். மேலேருந்து இந்த சார்ஜ் கீழே வந்து ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஃபைனலாக இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது இட் வில் ஹேவ் அ வெலாசிட்டி v. புரியுதா, இந்த சார்ஜ் q3 வந்து மேலேருந்து கீழே வரும், நெட் ஃபோர்ஸ் வெர்டிக்கல், ஏன்னா ஃபோர்ஸ் இருக்கிற டைரக்ஷனில் தானே வரணும் ஆப்ஜெக்ட்டு. ஃபோர்ஸ் வெர்டிக்கலாக டவுன்வர்ட் இருக்கும், ஆப்ஜெக்ட்டும் கீழே அப்படியே இறங்கி வரும். இந்த பாயிண்ட் ஆரிஜினுக்கு வரும்போது என்ன வெலாசிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது, இது ப்ராப்ளம் புரியுது இல்லையா. ஸோ இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபஸ்ட்டு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, the force is F net. ஓகே, இந்த F net ஃபோர்ஸ்ன்றது என்னது, எலக்ட்ரிக் ஃபோர்ஸா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா, அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இட் இஸ் q1, ரெண்டு ஃபோர்ஸுமே பா, அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுப்பா, திஸ் இஸ் F, திஸ் இஸ் F, ரெண்டுமே கூலும் ஃபோர்ஸ், அதோட ரிசல்டன்ட் தானே. this F net is nothing but what, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், கரெக்டாக இல்லையா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஓகே, நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸால் இது நடக்குதுன்னு தெரியும். ஓகே, நம்மளை எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட ஒர்க் டனோட ஃபார்முலா என்னது, -del படித்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், போன லெக்சரில் கூட we have seen. ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு டவுட் இல்லை, கரெக்டாக. இதை நான் வந்து ஈக்குவேஷன் 1ன்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு இது வந்து நான் என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, F net is what is எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அதுக்கு சார்ஜஸால் ஏற்பட்ட ஃபோர்ஸு, இட்ஸ் அ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு 11th ஸ்டாண்டர்டில் நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம், ஒர்க் எனர்ஜி தியரம். ஒர்க் எனர்ஜி தியரம்னு இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா, நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட், என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிடுது, F net ஆக்ட் ஆகுதா, ஒர்க் டன் டியூ டு த நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்றது தெரியும். சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி, சேஞ்ச் மீன்ஸ் வாட், ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இது ரெண்டாவது ஈக்குவேஷன், புரியுதா, இது ரெண்டாவது ஈக்குவேஷன். நெட் எக்ஸ்டர்னல் by the Coulomb force is nothing but what, ஜென்ரலாக இது கூலும் ஃபோர்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஒர்க் எனர்ஜி தியரம் வந்து ஒரு ஜென்ரலான தியரம். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே என் மேலே F net ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா, the work done due to this external F net force is equal to change in kinetic energy of the object in which the force is acting. எந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதோட சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி காரணமாக இருக்கும் இந்த
F net force. சரி, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், minus del u is equal to, ஸோ இது என்ன எழுதலாம், so what you will have, so இது உள்ள வந்துச்சுன்னா ui minus uf ஓகேவா, இப்படி வருதா, இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனுக்கு பேர் என்னது, basically this is conservation of energy. Conservation of energy. See, நான் டைரெக்டாக கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லிடலாம். பட் ஆனால் கொஞ்சம் நம்ம லாஜிக்கலாக வரணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் ஒர்க் டன் டியூ டு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் படிச்சிருக்கோம். அதை அப்படியே நான் கேதர் பண்ணி அப்படியே கொண்டு வரேன். ஸோ இப்போ என்னென்னா இனிஷியலாக வந்து சிஸ்டம் எப்படி இருக்குது, ஸோ இப்போ எனக்கு என்னென்னா வெலாசிட்டி அட் த speed of the particle at the reaches the origin. ஆரிஜினில் என்ன வெலாசிட்டி அப்படின்றத நம்ம சொல்லணும். அந்த v என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் தட் v அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இனிஷியலாக சிஸ்டம் எப்படி இருக்குது, யூ நீட் டு விஷுவலைஸ். இனிஷியலாக சிஸ்டம் எப்படி இருக்குது, திஸ் இஸ் q3, q1 and q2 are what, ஃபிக்ஸட். ஓகே, ஃபைனலாக எப்படி இருக்குது சிஸ்டமு, திஸ் இஸ் இங்கே இருக்கும்போது ரெஸ்ட்டு கரெக்டாக, திஸ் இஸ் q1 q2, திஸ் இஸ் q1, திஸ் இஸ் q2. இந்த இடத்துக்கு வரும்போது வெலாசிட்டி என்னது q3க்கு, வாட் வெலாசிட்டி இட் ஹாஸ் வெலாசிட்டி ஆஃப் v, ரைட். ஸோ இனிஷியலாக இங்கே ரெஸ்ட்டில் இருக்குது. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், இது வந்து 4 மீட்டர் கொடுத்துருந்தான், இது 3 மீட்டர் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 3 மீட்டர். இது ஒன்ஸ் அகெயின் ஏன்னா q1ம் q2ம் they are fixed, 3 மீட்டர் 3 மீட்டர் கரெக்டாக. ஸோ இப்போ என்னென்னா யூ நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் ui here, யாருக்கு, potential energy of the entire system. ஓகே, அதே மாதிரி potential energy what is the kinetic energy initiala அப்படின்றத பார்க்கணும். what is the potential energy final, what is the kinetic energy final, இதை கண்டுபிடிச்சிங்கன்னா work is done. இனிஷியலாக potential energy எப்படி இருக்குது, 3 பேர் சேர்ந்து, what is the potential energy, இந்த டிஸ்டன்ஸ் என்னது அப்படின்றதை நீங்கள் நோட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் திஸ் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு, சரி இது 3னா இது வந்து 4, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியுதா, திஸ் இஸ் 90 டிகிரி. அப்போ இந்த இது எவ்வளோ இருக்கும், this is 3, this is 4 means this will be 5, right, root of 3 square plus 4 square அப்படின்னு நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் இருக்குது இல்லையா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம், ஸோ q1ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு, q1 q2ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு 2 mu c, பட் q3ஓட வேல்யூ என்னது நம்மளுக்கு -4 mu c. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எழுதணும் எக்ஸ்பிரஷனை. எப்படி எழுதலாம், ஸோ திஸ் இஸ் 2 mu, இதுவும் 2 mu c டிவைடட் பை வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் 6. பட் ஆனால் இதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக மற்ற பேருக்கு கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும், ஒன்று வந்து மைனஸ் வரும் ஏன்னா 4, another one will be what, 2 mu, correcta, but the distance between will be what, 5. அதே மாதிரி இந்த கேஸில் என்னது, ஸோ மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ minus mu 2 mu divided by 5. ஸோ இது இனிஷியல் ஆனது. ஸோ இதே மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can work out
ஸோ கைனடிக் எனர்ஜி என்னது இனிஷியலாக மாஸ் எம்முக்கு see 1 gram ன்னு கொடுத்துருக்கான் கொஷினில் it is 0. so what is the kinetic energy in this case k 2 mu ரெண்டு பேருமே எவ்வளோ டிஸ்டன்ஸு ஸோ 2 mu divided by 6 இதுக்கு என்ன வரும் இந்த தடவை வந்து 4 mu 2 mu divided by separated by distance of what 3 போன தடவை 5 இந்த தடவை 3 அதே மாதிரி 2 mu 4 mu divided by 3 பட் இந்த தடவை கைனடிக் எனர்ஜி என்னது half mv ஸ்கொயர் இங்கே எம்ன்றது என்னென்னா 1 கிராம்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கான் ஸோ அதனால் நம்ம கவனமாக என்ன அப்ளை பண்ணணும் ஸோ 1 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்கான் கொஸ்டினில் ஸோ நான் அதை என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஐ நீட் டு சப்ஸ்டியூட் அஸ் 10⁻³ கிலோகிராம் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் ரைட் ஸோ இப்போ இதோட வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணி எவாலுவேட் பண்ணேன்னா ஐ வில் கெட் த ஆன்சர் ஸோ யூஐயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து 0 இதுக்கு என்ன வந்துச்சு we got this expression so uf இது வந்து half mv ஸ்கொயர் ஸோ இதை மட்டும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஓகே இதில் காமனாக நான் டேர்ம் என்ன எடுக்க போகிறேன்னா 4 into 4 காமனாக எடுக்கிறேன் ஓகே 4 into 10⁻⁻12 காமனாக நான் வெளில எடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் என்ன வருதுன்றதை பார்த்துக்கலாம் 1/6 லெஃப்ட் யூஐ எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு யூஐயில் வந்து நான் எடுக்கிறேன் -2/5 அதுக்கப்புறம் இதுக்கு என்ன வரும் -2/5 திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் அதே மாதிரி இந்த சைடு யூஎஃப்க்கு என்ன வருது நம்மளுக்கு திரும்பவும் நான் வந்து k into 4 into 10⁻⁻12 ஏன் போடுறேன்னா 2 மியூ இருக்கு இல்லையா ஒரு மியூக்கு 10⁻⁻6னா இன்னொரு மியூக்கும் 10⁻⁻6 you will get 10⁻⁻12 ஸோ இதில் வந்து காமனாக வெளில எடுக்கிறேன் 2/3 இதுக்கும் 2/3 பட் இதில் என்ன வரும் half mv ஸ்கொயர் நம்மளுக்கு வியை தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் உடனே கேன்சல் பண்ணிடக்கூடாது இது அந்த சைடு கொண்டு போங்க கொண்டு போனீங்கன்னா என்னென்ன ஆகுது அப்படின்றத பார்க்கணும் நம்ம யா என்ன வரும் நம்மளுக்கு இது வந்து 4/5 வருமா அது அந்த சைடு போச்சுன்னா -1/6 ஸோ +2 இதுவும் 4/3 ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர் ஸோ இது கேன்சல் ஆகுது கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஃபைனலி வாட் யூ லவ் 4 into 10⁻⁻8 ஸோ 4 அகெயின் நான் காமனாக எடுக்க முடியும் 4 காமனாக வெளில எடுத்துடுறேன் ஸோ -1/5 +1/5 +1/3 வருது இதை எவாலுவேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் 2/15 வரும் கரெக்டாக we will have 2/15 so 2/15 this is half m ஓட வேல்யூ என்னன்னு தெரியும் நம்மளுக்கு we will have 10⁻⁻3 into v ஸ்கொயர் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எவாலுவேட் பண்ண வேண்டியதுதான் ரைட்டா ஸோ எவாலுவேட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்னா v is equal to 6.2 meters per second அப்படின்னு ஆன்சர் வருது ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர் ஓகேப்பா திஸ் வீடியோ இஸ் பீன் கம்ப்ளீட் ஸோ நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ யூ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரிலேட்டட் டு திஸ் டாபிக் அது வேறு எதாவது சொன்னாலும் யூ கேன் கமெண்ட் ஓகே ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம கிளாஸ் 12ஓட எல்லா வீடியோஸும் நம்மளுக்கு வரப்போகுது இதை நீங்கள் சிபிஎஸ்சி நீட் அண்ட் ஜே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூப்பா பாய்